கொத்து தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? சேம் கொத்து பரோட்டா டேஸ்ட்லேயே இருக்கும். எப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஒரு பேனில் 2 கரண்டி எண்ணெய், 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை கூட தேவையான அளவு சால்ட்டு, கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கொத்து பரோட்டா டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஒரு தோசை சுட்டு எடுத்துருந்தேன். அதை நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கரண்டி வச்சு கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட காலையில் வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்காமல் செஞ்சு படுத்தாலுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொத்து தோசை ரெடி. அல்டிமேட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.